வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்ஷிதா அண்ட் தென் ஆனந்தி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க. அதில் நீ ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்ட் தான் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து அன்ஷிதா பார்த்து சொல்கிறாங்க. ஸோ தட் எந்த காரணங்களை வச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்தலாம். அண்ட் தென் யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வாரம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்றத ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா நான் போகணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் எனக்கு போகணும்னு விருப்பம் இல்லை, பட் நான் இந்த வாரம் போயிடணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அதிகமாக எதுவும் செய்யாத மாதிரி இருக்குது, அதிகமாக சண்டை போட்டதும் இல்லை. ஸோ ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு நான் வந்து மேபி இந்த வாரம் போயிடணும்னு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்ஷிதா வந்து இல்லை நான் தான் போயிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் போக மாட்டீங்க இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரியலான அன்ஷிதா வந்து இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். லைக் ஓப்பனாக நீ வந்து பேசுகிற நிறைய விஷயங்கள் இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நீ வாய்ஸ் அவுட் பண்ண, அது வந்து உனக்கு பெரிய ப்ளஸ். அண்ட் தென் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நீ சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து மக்கள் வந்து கைத்தட்டினாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நீ மக்களுக்கு கொடுத்துட்டேன். அண்ட் தென் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது அப்படின்றத அன்ஷிதா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே நீ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், எனக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துலேருந்து அப்படின்னு கிடையாது, ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸே வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது நான் பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து நான் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் அது வந்து எனக்கு ரீச் ஆகலையோ மற்றவங்ககிட்ட போய் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ எனக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது என்னோடய பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாவை கூப்பிடுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 3 சீட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீட்டு எடுத்து படித்து யாருக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த பர்டிகுலர் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டு மிச்சம் இருக்கும். ஸோ எந்த 3 பேர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அன்ஷிதா அண்ட் தென் சௌந்தர்யா அண்ட் தென் ஜாக்லின் இவங்க 3 பேரையும் வந்து பிக் பாஸே சூஸ் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பிக் பாஸே வந்து சூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு அதுவே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வச்சு ஆனந்த் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து நீ இந்த வாரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீ வந்து வெளியே போக மாட்டே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ தட் அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இப்போ தான் என்னோட லைக் வெளிப்படையாக நான் நிறைய விஷயம் பேசுகிறதே வந்து எனக்கு நல்லா இருக்குது, இதுதான் நானும் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அவங்க வந்து தெரியலன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற ஒரு ஃபீலும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ தட் அவங்க ஒரு நல்ல பிளேயராக இல்லையா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஓட்டு நீங்கள் அவங்களுக்கு தான் போடுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.